நாம் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக வைக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு அழைப்பு என்னவென்று சொன்னால், தெளிவான ஏகத்துவ கொள்கை எது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அன்பான அழைப்பு என்பது ஜமாத்தை நோக்கி ஒரு அழைப்பு கிடையாது, ஏகத்துவ கொள்கையை நோக்கி ஒரு அழைப்பு. தெளிவான ஏகத்துவ கொள்கையை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றாமல் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையில் அப்படிப்பட்ட நபர்களுடைய புலம்பல் என்னவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கையாக தன்னுடைய திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லியும் காமிக்கிறான். நரகத்திலே அன்றைய தினத்தில் சில முகங்கள் புரட்டப்படும். அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வை மட்டும் பின்பற்றி இருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் நாங்கள் பின்பற்றி இருக்க கூடாதா, எங்களுடைய தலைவர்களை எல்லாம் பின்பற்றினோம், எங்களுடைய முன்னோர்கள் வழியை எல்லாம் பின்பற்றினோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். வழிகேடுதான். அல்லாஹ்வை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி எவ்வளவு பெரிய ஒரு முன்னோர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சஹாபாக்களாக இமாம்களாக இருந்தாலும் சரி, பின்பற்றி விட்டோம் என்று சொன்னால், அந்த வழிமுறை திருமறை குர்ஆனுடைய வழிமுறைக்கு மாற்றமாக இருந்து விட்டது என்று சொன்னால், அல்லல்லூன சபீலா, இவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்ற புலம்பலைத்தான் அவர்கள் பேசுவார்கள். அப்படிப்பட்ட புலம்பலிலே நாமும் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறங்கள் செய்து நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று சொல்லக்கூடிய சொல்லை தவிர அழகிய சொல்லுக்கு சொந்தக்காரர் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்களை இந்த அழகான கொள்கையை நோக்கி அன்பான முறையிலே நோக்கி அழைத்துக் கொண்டே இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழிகள் மீதும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவத்தில் நாமும் அறிந்து கொண்டு பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நன்னோக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநாடு அறிமுக பொதுக்கூட்டத்தில் அன்பான அழைப்பு என்ற தலைப்பிலே சில விஷயங்களை சொல்லுமாறு பணித்திருக்கிறார்கள். இந்த அன்பான அழைப்பு பொறுத்த வரைக்கும் எதை நோக்கிய அழைப்பு என்று சொன்னால், அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோடான கோடி மனிதர்களில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் இயன்ற அளவிற்கு நற்காரியங்களை செய்து வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் நாளை மறுமையிலே வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த கொள்கையை முன்னிறுத்தி இருக்கின்றார்களோ அந்த தூய்மையான ஏகத்துவ கொள்கையை நோக்கி எல்லா மக்களையும் அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாக ஏராளமான உபதேசங்களை இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லியிருக்கின்றான். அவ்வாறு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு அழகான முறையிலே அறிமுகம் செய்கின்றான். ஸாலிக தீனுல் கய்யிம் வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். இது நேரான ஒரு மார்க்கம், எனினும் மனிதர்களிலே அதிகமானோர் அறிந்து கொள்வது இல்லை. இந்த மார்க்கம் என்பது நேரான ஒரே வழி, இதில் எந்த விதமான வழியேடும் கிடையாது, எந்த விதமான குழப்பங்களும் கிடையாது. இந்த நேரான வழியை, இந்த நேரான மார்க்கத்தை உங்களுக்கான மார்க்கமாக நான் வழங்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், கது தரக்தும் அலல் பைலா லைலுஹா க நஹாரிஹா, நான் உங்களை வெள்ளை வெளேர் என்ற மார்க்கத்தில் விட்டு செல்கின்றேன், இதனுடைய இருளும் பகலை போன்றது என்று அண்ணலும் பெருமானார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவான தன்னுடைய வார்த்தைகளால் இந்த மார்க்கத்தில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், கொள்கை ரீதியாக ஏராளமான பிரிவுகள். இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த விதமான பிரிவும் கிடையாது. ஆனால் அதனை புரிந்து பின்பற்றக்கூடிய விதத்திலே கொள்கை ரீதியாக இன்றைக்கு ஏராளமான பிரிவுகள் இருக்கின்ற சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இது தெளிவான ஒரு மார்க்கம், இது தெளிவான ஒரு வழி என்ற சொன்ன அடிப்படையில் அதே தெளிவோடு நாம் பின்பற்றி வாழ்ந்து மரணித்தால்தான் எந்த முஸ்லிமாக இருந்தாலும் நாளை மறுமையினுடைய வெற்றியை அடைய முடியும். அந்த தெளிவான கொள்கை என்பது எது, அந்த தெளிவான கொள்கை எதை சொல்கின்றது என்பதை வலியுறுத்தி அன்பான அழைப்பாக உங்கள் மத்தியிலே குர்ஆன் ஹதீஸிலிருந்து சில விஷயங்களை நாம் எடுத்து வைக்க ஆசைப்படுகின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம். இதனுடைய அர்த்தம் எல்லா மக்களுக்கும் தெரிந்திருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, முஹம்மது அவனுடைய தூதராகவும் அடிமையாகவும் இருக்கின்றார் என்பதுதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை. இந்த வார்த்தை என்பது எல்லாருக்கும் பொதுவானது. இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதை யாரும் மாற்றி சொல்ல மாட்டார்கள். ஆனால் கொள்கை அளவில் பின்பற்றக்கூடிய நிகழ்வுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான வழிமுறைகளை பின்பற்றக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனுடைய தெளிவான அர்த்தம் என்ன என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸினுடைய வழியிலிருந்து நாம் அதை தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். முதல் விஷயமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக சொந்தமானது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாக சொல்லுகின்றான். சொன்னா அதற்கு என்ன அர்த்தம்? இந்த மார்க்கத்தின் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அல்லாஹ் இயற்றி இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் எதை ஒன்றை ஹலாலாக ஆக்குவதாக இருந்தாலும், அனுமதிக்கப்பட்டதாக ஆக்குவதாக இருந்தால் அது அல்லாஹ் ஆக்கி இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் ஒன்றை ஹராமாக செய்யக்கூடாது, தடுக்கப்பட்டதாக ஆக்குவதாக இருந்தால் அதனுடைய உரிமை முழுவதுமாக யாருக்கு சொந்தம் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். மார்க்கத்தின் பெயரால் நாம் இன்றைக்கு ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால் அது அல்லாஹ் சொன்னதாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து நம்முடைய மனோ இச்சையின்படி நாம் ஒன்றை உருவாக்கி செய்வதற்கு மார்க்கத்தில் துளி அளவும் யாருக்கும் அனுமதி கிடையாது. இதனுடைய மனோ இச்சையின்படி நான் புரிந்து கொண்ட விஷயம், மனோ இச்சையின்படி என்னுடைய சிந்தனைக்குட்பட்டு நான் உருவாக்கிய விஷயம். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் இதையெல்லாம் மார்க்கமாக பின்பற்றினார்கள். எங்களுடைய மூதாதையர்கள் இதையெல்லாம் எங்களுடைய வழிமுறையாக இன்றைக்கு ஆக்கி தந்திருக்கின்றார்கள். இப்படி எதை நாம் அடுக்கிக் கொண்டே சென்றாலும் எந்த ஒரு கருத்திற்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் மார்க்கத்தில் துளியளவும் அனுமதி கிடையாது. மார்க்கமாக ஒன்றை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதில் முழுக்க முழுக்க அதிகாரம் அனைத்தும் யாருக்கு சொந்தம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஏன் நாம் அப்படி சொல்றோம்? அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் ஒன்றை செய்வதாக இருந்தால், மார்க்கத்தின் பெயரால் நாம் ஒன்றை செயலாக நாம் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹ் அங்கீகாரம் அளித்த அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். இதை தாண்டி மார்க்கத்தின் பெயரால் யார் எதை சொன்னாலும் அது ஒருபோதும் மார்க்கம் ஆகாது என்ற தெளிவான கொள்கையை இஸ்லாமிய மார்க்கம் எடுத்து வைத்திருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல் ஆராஃப் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹ்விடமிருந்து வகை செய்தியாக எது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்றதோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள், அதை தவிர்த்து பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னிடமிருந்து
என்னுடைய தூதர் வழியாக வகை செய்தியாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். வஹியை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையாக என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்கள் வஹியை மட்டுமே பின்பற்றுங்கள், வஹியை தாண்டி வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வஹி மட்டுமே மார்க்கத்தின் பெயரால் பின்பற்றப்படுகின்றதா என்று நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு வழிகளை பின்பற்றக்கூடியவர் இருக்கிறாங்களா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அதற்கும் துளியளவும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் எங்களை இந்த காரியத்தை எங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள், வழி வழியாக பாரம்பரியமாக எங்களுடைய மூதாதையர்கள் செய்தார்கள், அதனால் நாங்கள் இதை செய்கின்றோம். எங்களுடைய ஊர் வழக்கம் பல வருடங்களாக இதே போன்று இருக்கின்றது, அதனால் நாங்கள் இதை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே நாம் மார்க்கம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இது தெளிவான ஒரு ஏகத்துவ கொள்கையா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன ஏகத்துவ கொள்கைக்கு ஒத்து இருக்கின்றதா? அதற்கு எதிர் மாற்றமாக இந்த கருத்து இருக்கின்றதா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் உணர்ந்து அறிந்து பின்பற்றுங்கள். சும்மா வாய் அளவுல வெறுமன்ன கலிமாவை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது கிடையாது. அல்லாஹ் தெளிவாக எச்சரிக்கை செய்கின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்ற இந்த தூய்மையான ஏகத்துவ கொள்கையை நீங்கள் உணர்ந்து விளங்கி பின்பற்றுங்கள். விளங்கி பின்பற்றினால்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் முஸ்லிம். அரபியில பெயர் வைத்ததனால முஸ்லிமாக ஆகிவிட முடியாது. அரபியில பெயர் வைத்ததால் மட்டும் நாம் இந்த மார்க்கத்திற்கு சொந்தமானவர்கள் ஆகிவிட முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யார் இந்த ஏகத்துவ கலிமாவை, யார் இந்த கலிமத்து தௌஹீதை முழுமையாக விளங்கி பின்பற்றுகின்றார்களோ அவர்கள்தான் முஸ்லிமாக ஆக முடியும். என்ன சொல்கின்றது ஏகத்துவ கலிமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வணக்கத்திற்குரிய நாயகன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது, அவனுக்கு நிகராக அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது, அவனுக்கு பெற்றோர் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, அவனுக்கு ஈடு இணையாக யாரும் எதுவும் கிடையாது, அவன் தனித்தவன். இது ஏகத்துவ கொள்கை. இந்த கொள்கைக்கு நேர் எதிரானது ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணை வைப்பு கொள்கை. இதுவரைக்கும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் அனைவரும் ஒன்றுபட்டு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இந்த கருத்திற்கு நேர் எதிராக அல்லாஹ் மாதிரி இன்னொருத்தரும் வணக்கத்திற்குரியவன் நாயகம் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவன் தனித்தவன் கிடையாது என்ற ஒரு கொள்கைக்கு யாராவது போயிட்டாங்கன்னு சொன்னா அது ஏகத்துவ கொள்கை கிடையாது, அதற்கு நேர் எதிரான இணை வைப்பு கொள்கை என்ற விஷயத்துல எல்லாருமே இன்றைக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். அல்லாஹ்வுக்கு இணையாக சரிக்கு சமமாக இன்னொருத்தரை வைப்பது மட்டும் சிறுக்கு கிடையாது. மாறாக அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்திலே ஏதாவது ஒரே ஒரு ஆற்றல், ஏதாவது ஒரே ஒரு அங்கீகாரம் இவருக்கும் இருக்கின்றது என்று ஒரு முஸ்லிம் நம்பிவிட்டார் என்று சொன்னால் அது இணை வைப்பு, அது ஏகத்துவ கொள்கை கிடையாது. இன்றைக்கு அது மாதிரி நிறைய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரியே ஆற்றல் இவருக்கும் இருக்கின்றது. எல்லா ஆற்றலும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன அளவுல இருந்தால் கூட அது இணை வைப்புதான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். சூரா ஃபாத்திரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான், வல்லதி ததுஊன மின் தூனிஹி, அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை நீங்கள் அழைக்கிறீர்களோ பிரார்த்திக்கிறீர்களோ, மா யம்லிகூன மின் கத்திமீர், அவர்களுக்கு சிறிதளவேனும் அங்கீகாரம் கிடையாது, சிறிதளவு கூட அவர்களுக்கு ஆற்றல் கிடையாது, சிறிதளவு கூட அவர்களுக்கு அதிகாரம் பெற மாட்டார்கள். சிறிதளவு கூட அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொன்னா சிறிதளவு இருக்குதுன்னு நம்பினாலும் அது ஷிர்க் என்று ஆகிவிடும். இன்றைக்கு இந்த விஷயங்களில் இன்றைக்கு நம் சமூகத்தினுடைய நிலை இன்றைக்கு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் விட்ட பிரார்த்திக்கிற மாதிரியே
இறந்து போன அவுலியாக்கள்கிட்ட நாம பிரார்த்திக்கலாம். அவுலியாக்களை நாங்கள் அல்லாஹ் என்று சொல்லவில்லை, சொல்றாங்களா இல்லையா? நாங்க அல்லாஹ் நான் சொல்றோம், நாங்க அல்லாஹ்வுக்கு கொண்டு போய் நிகராக வைத்து விட்டோம் அவுலியாக்களை. இறந்து போன நல்லடியார்களை அல்லாஹ் என்று நாங்கள் சொல்லவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு சிறிதளவு ஆற்றலை கொடுத்திருக்கின்றான், அவர்களுக்கு அங்கீகாரத்திலே சிறிதளவு பங்கு இருக்கின்றது என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஏராளமான மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்யறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல மக்காவிலே இருந்த முஸ்ரிக்கீன்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படி சொன்னா, இவர்கள் இறை மறுப்பாளர்கள் என்று சொல்றான். இணை வைப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள், இவர்கள் எல்லாம் மார்க்கத்திற்கு மாற்றமானவர்கள். அப்படி அவங்க என்ன காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இதே மாதிரியே நல்லடியார்களுடைய சிலைகளை காபத்துல்லாஹ்ல வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்லடியார்கள் சொன்னா சாதாரண நல்லடியார்கள் கிடையாது. அல்லாஹ் உண்மையிலேயே திருமறை குர்ஆன்ல யாரையெல்லாம் நல்லடியார்கள் சொல்லியிருக்கின்றாரோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிலைகளை வைத்திருந்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிலைகளை வைத்திருந்தார்கள், லாத்து உஸ்ஸா என்று ஏராளமான சிலைகளை வைத்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இவர்கள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள். ஹாஉலாய் ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், இவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள். ஏன் அவங்க அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்மால் அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியுமா? தூய்மையான ஏகத்துவ கொள்கைக்கு எந்த அளவிற்கு நேர் மாற்றமாக இருக்குதுன்னு பாருங்க இந்த நம்பிக்கை. நாமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியுமா? அவர்கள் நல்லடியார்கள், அவங்க கேட்டா அல்லாஹ்ட்ட ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி நாம அல்லாஹ்விட்ட போய் பிரார்த்தனை செய்ய முடியுமா? திருமறை குர்ஆன் அல்லாஹ் தெளிவான முறையில் சொல்லி காட்டுகின்றான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் அப்படி சொன்னா, தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். யாரு சொல்றா? அல்லாஹ் சொல்றான். யாரை அழைத்து சொல்றான்? நல்லடியார்களை மட்டும் அழைத்து சொல்லல, தங்களுக்கு தாங்களே பாவங்கள் செய்து வரம்பு மீறிவிட்ட என்னுடைய அடியார்களை என்று அல்லாஹ் அழைக்கிறதே. யார் அழைக்கிறான்? அடியார்களை அழைத்து சொல்றான். அல்லாஹ்வுடைய அருளை ஒருபோதும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ என்று குர்ஆன் பேசுகின்றது. அதற்கு நேர் மாற்றமாக இவர்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, நாமெல்லாம் மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பானா? நாமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய முடியுமா? எங்களுக்காக வேண்டி இவர்கள் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள். இன்னும் நாம தெளிவா புரிவதாக இருந்தால், அன்றைய இருந்த மக்களுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஸ்லாயித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி அந்த மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நபிகளாரை பார்த்து பேசுகின்றான். அவங்களை கேளுங்க. வலையின் சஅல்த மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்ல் வஸஹர ஷம்ஸ வல் கமர், நபியே நீங்கள் அவர்களிடத்திலே வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், சந்திரன் சூரியனை எல்லாம் வசப்படுத்தி வைத்திருப்பவன் யார் என்று கேளுங்கள். லயகூலல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் என்று கூறுவார்கள். யாரு? யாரை அல்லாஹ் மக்கத்து காபீர்கள், யாரை அல்லாஹ் இறை மறுப்பாளர் என்று சொல்கின்றானோ அவங்க வேற யாருடைய பேரையும் சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் என்ற பெயரை தான் சொல்வார்கள். அடுத்து அல்லாஹ் பேசுகின்றான். வலையின் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மஅன் ஃபஹியா பில் அர்ல மின் பஅதி மௌதிஹா, பூமி இறந்து விட்ட பிறகு வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி இதை மறுபடியும் முளைக்க செய்பவன் யார் என்ற அந்த மக்களிடத்திலே கேளுங்கள். வேற யார் பேரையும் சொல்ல மாட்டாங்க. லயகூனல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை தான் சொல்வார்கள். வானங்களை படைத்தது அல்லாஹ், பூமியை படைத்தது அல்லாஹ், உணவை கொடுப்பவன் அல்லாஹ், ரிசுக்கை வழங்குவன் அல்லாஹ், தண்ணீரை இழக்குவன் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் தான். மாத்தி எல்லாம் பேசல. இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை பார்த்து என்ன சொல்றான்னு சொன்னா, இறை மறுப்பாளர்கள் சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவரிடத்துல இருந்த ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, இந்த நல்லடியார்கள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்ததனால தான் அல்லாஹ் அவர்களை இறை மறுப்பாளர்கள் சொல்றான். அன்பிற்குரிய என்னுடைய சகோதரர்களே, தெளிவாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இதே நம்பிக்கையை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்
இந்த நம்பிக்கையில் இருக்கிறோமா இல்லையா? நம்பிக்கை இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி இவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், எங்களுக்காக இவர்கள் பரிந்துரை செய்வார்கள். யாரு? இறந்து விட்டு அடியார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்குதா இல்லையா? இந்த உலகத்தில் படைத்த யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு தன்மை என்று ஒன்று இருக்குதா இல்லையா? இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே சென்று விட்டார்கள். அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டான். அந்த திரையை தாண்டி அவர்களால் எதையும் செவியுற முடியாது. இந்த உலகத்தில் நடப்பது எதுவும் தெரியாது என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். இவர்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, நாங்கள் பிரார்த்தித்தோம் என்று சொன்னால் அவர்கள் எங்களுடைய பிரார்த்தனையை காது கொடுத்து கேட்பார்கள், செவியேற்பார்கள், எங்களுக்கு பதிலளிப்பார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். தாவத தாஇ இதா தான். யாராவது என்னிடத்திலே பிரார்த்தித்தால் நான் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். என்னிடமே பிரார்த்திக்கட்டும், என்னை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் பிரார்த்திக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு இந்த மக்களுடைய நிலையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இவர்கள் பிரார்த்திப்பார்கள், பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ்வினுடைய நியதிக்கு மாற்றமாக இறந்து விட்டவர்கள் செவியூறுவார்கள் என்ற ஒரு தன்மைக்கு இன்றைக்கு உயர்த்தி வைக்கின்றார்களே, இது தூய்மையான ஏகத்துவ கொள்கைக்கு நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய சிறுக்கு கொள்கையா இல்லையா? அல்லாஹ் எதை இணைவைப்பு கொள்கை என்று சொல்கின்றானோ அதே கொள்கையில் இவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? அது மாதிரி ஏதாவது ஒரு பொருளுக்கென்று ஒரு தன்மை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த தன்மையை தாண்டி வேறு எந்த பாதிப்பையும் அந்த பொருளால் ஏற்படுத்த முடியாது. இன்றைக்கு ஏராளமான நம்பிக்கை, ஒரு தேங்காயாக இருந்தாலும் சரி, ஒரு கயிறாக இருந்தாலும் சரி, ஒரு தாயத்தாக இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை, முசீபத்துகளை எங்களிடமிருந்து தடுத்துவிடும் என்ற தவறான நம்பிக்கையில இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் சிறுக்கு கிடையாது, இதுவெல்லாம் இணை வைப்பு கிடையாது என்ற ஒரு தவறான நம்பிக்கையில இன்றைக்கு ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? இன்னும் ஏராளமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதையெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இப்படி நீங்கள் தூய்மையான ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமாக ஒரு நம்பிக்கையை நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது ஏகத்துவ கொள்கை கிடையாது. அது அதற்கு நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய இணை வைப்பினுடைய கொள்கை என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏராளமான விஷயங்களை பட்டியலிருக்கின்றார்கள். அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு எண்ண ஓட்டம் இல்லாமல், அதை பற்றி ஒரு தெளிவு இல்லாமல் இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரில், மார்க்கத்தின் பெயரால் நம்ப வைக்கப்பட்டு, இதுவெல்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், இதெல்லாம் மார்க்கத்திற்கு மாற்றமானது கிடையாது, இதுவும் தூய்மையான இஸ்லாமிய கொள்கைதான், இதுவும் தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நம்பிக்கை தான் என்று நம்ப வைக்கப்பட்டு ஏராளமான மக்களிடத்திலே தவறான ஒரு நம்பிக்கை இன்றைக்கு உள்ளே புகுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? இந்த இணை வைப்பை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் இணை வைத்து விட்டார்களோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா வ மஅவாஹுன் நார், யார் இணை வைத்து விட்டார்களோ அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தை தடை செய்து விட்டான், அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது, அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நிரந்தரமாக அல்லாஹ் ஹராமாக ஆக்கிவிட்டான். நாளை மறுமையிலே இதே நம்பிக்கையோடு அவர்கள் அப்துல்லா என்று பெயர் வைத்திருந்தாலும் சரி, ஃபாத்திமா என்று பெயர் வைத்திருந்தாலும் சரி, தொழுதிருந்தாலும் சரி, நோன்பு வைத்திருந்தாலும் சரி, மரணிக்கிற வரைக்கும் நீ என்ன இபாதத்தை அதிகமாக நீ செய்தாலும் சரி, இந்த ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமான இந்த பாதகமான இந்த கொள்கையிலே ஒருவர் நம்பிக்கை வைத்து அதே நம்பிக்கையிலே அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான், வ மஅவாஹுன் நார், அவர்கள் நரகத்தில் தான் நுழைவார்கள்.
ஒமாலில் லாலிமீன மின் அன்சார், இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது. இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு ஒருவர் வாழ்ந்து மரணிப்பார் என்று சொன்னால், நீங்கள் அநியாயக்காரர்கள், எனக்கு நீ அநியாயம் பண்ற, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் இறந்து போன இந்த அடியார்கள்ட்ட நாம் பிரார்த்தித்தோம் என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்கு ரிசுக்கை கொடுப்பார்கள், எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள். நம்பிக்கை இருக்குதா இல்லையா? குழந்தை இல்லாமல் பல வருடங்களே இருக்கின்றோம், இதோ இந்த இறந்த நல்லடியாரிடத்தில் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு அவர்கள் குழந்தைகளை கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய இறை வசனத்திற்கு ஒவ்வொன்றிற்கும் இது மாற்றமா இருக்குதா இல்லை? இந்த நம்பிக்கை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ் தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை வழங்குகிறான், தான் நாடியோருக்கு ஆண் மக்களை வழங்குகிறான். தான் நாடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்தே வழங்குகிறான். தான் நாடியோரை மலடாக ஆக்குகிறான். அல்லாஹ் யாரை மலடாக ஆக்க வேண்டும் என்று தான் நாடுகின்றானோ அவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நான் யாரை நாடுகின்றானோ மலடா ஆக்கி வைப்பேன், நான் நாடினா தான் குழந்தையை கொடுப்பேன். இத்தனையோ நபிமார்களை வயோதிகத்தை அடைந்து அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா குழந்தைகளை? அது மாதிரி நான் நாட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய வசனத்தின் அடிப்படையில் அதை நம்ப வேண்டிய முஸ்லிம்கள் இன்றைக்கு அதற்கு மாற்றமாக இந்த நல்லடியார்களிடத்திலே பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் கிட்ட பரிந்து பேசுவாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய வசனம் என்பது இருந்தாலும் கூட இவங்களுக்காக கொஞ்சம் நீ அதை கொஞ்சம் மாத்திக்கிட கூடாதா? அதான விஷயம். இப்படி ஏராளமான விஷயங்கள் இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கைக்கு மாற்றமாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். அது அல்லாஹ் சொல்லி காமிக்க, கொஞ்சம் விளங்கி உள்ள வாங்க. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொண்டு விளங்கி கொண்டு நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படி சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கின்றார்கள். தூதர் என்று சொன்னால் அவரைத்தான் அல்லாஹ் தூதராக நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஏராளமான நபிமார்களை தேர்ந்தெடுத்ததை போன்று அல்லாஹ் இந்த முஹம்மதை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அவர் மூலமாக நீங்கள் எதை பின்பற்ற வேண்டுமோ அந்த வகை செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான். அவர் எதை மார்க்கம் என்று சொல்கின்றாரோ அதுதான் மார்க்கம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அந்நஜ்ம் என்ற அத்தியாயத்தில் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, இதோ இந்த முஹம்மது இருக்கிறாரே தன்னுடைய மனோ இச்சையின்படி மார்க்கத்தை பேசுவதில்லை, இவருக்கு அறிவிக்கப்படுவது வகை செய்தியை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே முஹம்மது அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் எதையெல்லாம் சொல்கின்றார்களோ அது என்னுடைய வார்த்தை, என்னுடைய வகை செய்திகள், அதனால் நீங்கள் அதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அத்தௌபா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசும்போது ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், இந்த முஷ்ரிக்குகள் இணை வைப்பார்கள் வெறுத்த போதும் அவனே எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க செய்வதற்காக வேண்டி நேரு வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அவனுடைய தூதரை அனுப்பியிருக்கின்றான். இந்த டிக்ளரேஷன் அல்லாஹ் வேற யாருக்காவது கொடுக்கிறானா? அவன்தான் தூதரை அனுப்புகின்றான். எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க செய்வதற்காக வேண்டி இவர் நேர் வழியோடு இறக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன்னு சொன்னா அது வகை செய்தி. இந்த மார்க்க அங்கீகாரத்தை அல்லாஹ் வேற யாருக்காவது கொடுத்திருக்கிறானா? இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே நாம் ஒன்றை செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்லி இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகை முறையாக இருந்தாலும் சரி, நம்முடைய இன்ன பிற வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையான காரியங்கள் இதை செய்தால் அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுப்பான், இதை செய்தால் இந்த காரியத்தின் மூலமாக மறுமையிலே நான் அவனை நெருங்க முடியும் என்ற நம்பிக்கையிலே நாம் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் சொல்லி இருக்க வேண்டும். இந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம்.
இதை தாண்டி வேற ஏதாவது அர்த்தம் கற்பிக்க முடியுமா? இல்ல இல்ல, இன்னும் இந்த அர்த்தத்தை நான் வைக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை சேர்ந்து இன்னும் சில மக்களையும் அல்லாஹ் சொல்றான். இமாம்கள் அவர்களுக்கும் மார்க்கத்தை சொல்லக்கூடிய அங்கீகாரம் இருக்கின்றது. இன்றைக்கு இஸ்லாத்தில் பேரால இன்றைக்கு பிரிவுகள் இருக்குதா இல்லையா? மார்க்கத்தில் பிரிவு கிடையாது. மார்க்கத்தை தவறாக விளங்கிய சிலர் இந்த இமாம்களை பின்பற்றுகின்றோம், அந்த இமாம்களை பின்பற்றுகின்றோம். இமாம்கள் நல்ல கருத்துக்களே சொல்லியிருந்தாலும் கூட சொல்லக்கூடிய கருத்துக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லி இருக்கும் போது அதற்கு நேர் மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொன்னா, இமாம்களின் பேரால் இன்றைக்கு மார்க்கத்தை கூறு போட்டு இன்ன இமாம்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம், இன்ன இமாம்களுடைய வழிமுறைகளைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், எங்களுடைய தொழுகை முறை இந்த இமாமை சார்ந்ததாகத்தான் இருக்கும் என்று எந்த விதமான துளியலும் அச்சமில்லாமல் இத்தனை தெளிவாக அல்லாஹ் மார்க்கத்தை திருமறை குர்ஆனிலே சொல்லி இருந்த போதும் கூட துளி அளவு அச்சமில்லாமல் இன்றைக்கு அதற்கு மாற்றமான கொள்கையை பின்பற்றுவோம் சொன்னா, இந்த கொள்கையை நாளைக்கு அல்லாஹ் மறுமையில ஏற்றுக்கொள்வானா? சஹாபாக்களுடைய பெயரால் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எப்படியெல்லாம் இன்றைக்கு மக்களை வழிகெடுக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த ஜமாத்தின் மூலமாக 40 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக நாம் இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே எடுத்து தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், கலிமாவினுடைய அர்த்தத்தை மாற்றுகின்றார்கள், மார்க்கத்தின் பெயரால் மாற்றுகின்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் மார்க்கத்தினுடைய அங்கீகாரம். இன்றைக்கு அதை எப்படியெல்லாம் இன்றைக்கு திரிக்கின்றார்கள் சொன்னா, அப்பாவியான மக்களிடத்திலே எப்படியெல்லாம் இன்றைக்கு மார்க்கத்தை தப்பும் தோறுமா கொண்டு செல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வையும் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி சஹாபாக்களுடைய வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். மார்க்கம் என்பது நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார் இந்த மார்க்கம் எளிமையானது என்று சொல்லி. அவர்கள் எப்படி மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களோ அவர்களுடைய வழியில் நாம் நின்றால்தான், அவர்களுடைய வழியில் நாம் சென்றால்தான் இந்த மார்க்கத்தை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதே வழியில் நாம் மார்க்கத்தை பின்பற்றினால்தான் நாம சொர்க்கம் செல்ல முடியும், நாம் மறுமையில வெற்றி அடைய முடியும். இன்றைக்கு சமூகத்தின் நிலை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை ஒன்று இருக்கும் போது அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நான் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்திலேயே அல்லாஹ் திருமறை குர்ஆனை வசனத்தையும் இறக்கி அல்லாஹ் மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டான். அதற்கு பிறகு மூன்றாவதாக ஒரு ஆளுடைய மூன்றாம் நபருடைய விளக்கம் மார்க்கத்தில் தேவை கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மூலமாக கியாமத்து நாள் வரையில் வரக்கூடிய மக்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தெளிவாக விளக்கி விட்டான். அது ஒன்றே போதும். அதை தாண்டி இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்கத்தில் ஏராளமான புதுமைகள், ஏராளமான பிதஅத்தான காரியங்கள், ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு புதுமைகள், ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள். நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாசத்திலும் ஒவ்வொரு புதுமைகளை, ஒவ்வொரு மூட நம்பிக்கைகளை பின்பற்றதை பார்க்கிறோமா இல்லையா? அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், நாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், இதே நிலையில் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையினுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். தெளிவாக நாம் இந்த மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு எது புதுமையாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அது நிராகரிக்கப்பட வேண்டும். நாம சொல்லலங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார், மன் அமில் அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். என்ன அர்த்தம்? என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் யார் இந்த மார்க்கத்தில் ஒரு புதுமையான வழிமுறையை பின்பற்றுவார்களோ அது நிராகரிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்காது, அதன் மூலமாக உங்களுக்கு மறுமையினுடைய வெற்றி கிடைக்காது. மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே போய் நிற்கும் போது உங்களுக்கு மறுமையினுடைய வெற்றி இல்லாமல் ஆக்கப்பட்டு விடும் என்று தெளிவாக எச்சரித்து சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஏராளமான நண்பர்கள், ஏராளமான முஸ்லிம் நண்பர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மார்க்கத்தில் துளியளவும் அனுமதிக்கப்படாத, மார்க்கத்திற்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத காரியங்களை எல்லாம் நன்மைகள் என்ற பெயரில் நம்ப வைக்கப்பட்டு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்களே.
இன்றைக்கு உங்களிடத்திலே நாம் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக வைக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு அழைப்பு என்னவென்று சொன்னால், தெளிவான ஏகத்துவ கொள்கை எது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இத்தனை விஷயங்களை சொல்றோமே, திருமறை குர்ஆன்ல இல்லாத வசனங்களை எடுத்து சொல்றோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டாத வழிமுறை எடுத்து நாம் பேசுகின்றோமா? இந்த அன்பான அழைப்பு என்பது ஜமாத்தை நோக்கி ஒரு அழைப்பு கிடையாது, ஏகத்துவ கொள்கையை நோக்கி ஒரு அழைப்பு. தெளிவான ஏகத்துவ கொள்கையை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றாமல் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையில் அப்படிப்பட்ட நபர்களுடைய புலம்பல் என்னவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கையாக தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லியும் காமிக்கிறான். இந்த ஏகத்துவ கொள்கை அல்லாமல் நீங்கள் மூன்றாவதாக ஒரு விஷயத்தை நீங்கள் மார்க்கம் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மறுமையிலே புலம்புவீர்கள். அப்படிப்பட்ட மக்கள் நாளை நரகிலே கிடந்து புலம்புவார்கள் என்று அல்லாஹ் முன்கூட்டியே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டிவிட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌம தகல்லபு வுஜூஹுகும் ஃபின்னார் யகூலூன யா லைத்தனா அதானல்லாஹ வ அதான ரசூலா. நரகத்திலே அன்றைய தினத்திலே சில முகங்கள் புரட்டப்படும். அவர்கள் சொல்லுவார்கள், யா லைத்தனா, என்னுடைய கை சேதமே, அதானல்லாஹ வ அதான ரசூலா, அல்லாஹ்வை மட்டும் பின்பற்றி இருக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் நாங்கள் பின்பற்றி இருக்க கூடாதா? வகாலு, சொல்லுவார்கள், எங்களுடைய தலைவர்களை எல்லாம் பின்பற்றினோம், எங்களுடைய முன்னோர்கள் வழியை எல்லாம் பின்பற்றினோம். அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். வழிகேடுதான். அல்லாஹ்வை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி எவ்வளவு பெரிய ஒரு முன்னோர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சஹாபாக்களாக இமாம்களாக இருந்தாலும் சரி, பின்பற்றி விட்டோம் என்று சொன்னால் அந்த வழிமுறை திருமறை குர்ஆனுடைய வழிமுறைக்கு மாற்றமாக இருந்து விட்டது என்று சொன்னால் சபீலா, இவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்ற புலம்பலைத்தான் அவர்கள் பேசுவார்கள். அப்படிப்பட்ட புலம்பலிலே நாமும் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த பிரச்சாரங்கள் மூலமாக எங்களால் இயன்ற அளவிற்கு இந்த திருமண கூட்டங்கள் மூலமாக, பொதுக்கூட்டங்கள் மூலமாக, தனிநபர் தாவாக்கள் மூலமாக இந்த ஜமாத் செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தௌஹீதை நோக்கிய ஒரு அழைப்பு மட்டும்தான். தூய்மையான கொள்கையாக அல்லாஹ் எந்த ஏகத்துவத்தை ஆக்கி வைத்திருக்கின்றானோ அந்த கொள்கைக்குள்ளே வந்து விடுங்கள் என்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான், ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறங்கள் செய்து நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று சொல்லக்கூடிய சொல்லை தவிர அழகிய சொல்லுக்கு சொந்தக்காரர் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்களை இந்த அழகான கொள்கையை நோக்கி அன்பான முறையிலே நாங்கள் தெளிவான இந்த கொள்கையை நோக்கி அழைத்துக் கொண்டே இருக்கின்றோம். இதில் எங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி, எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி இந்த கொள்கையை நோக்கி அனைவரும் வாருங்கள். உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய தூய்மையான ஏகத்துவ கொள்கையை தெளிவான முறையிலே எடுத்து சொல்வதற்கு, அந்த மறுமையினுடைய வெற்றியை நோக்கி அல்லாஹ்வினுடைய உதவியின் அடிப்படையில் வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதைத்தான் நாங்கள் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக அன்பான அழைப்பாக கொடுக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.